அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக குரு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்திலும், ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் வலுவாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த பல மாறுதல்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே இந்த வாரத்தில் 24/8/2024 முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பது, அதிலும் குறிப்பாக குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு ராசியின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். குருவை விட்டு பிரிந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட குருவுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குரு மங்கள யோகம் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பாராத தன வரவு நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உங்களுடைய எண்ணம் போல் நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயம் விலகும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய உடல் நலம் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் குரு 6ஆம் இடத்தை மிக வலுவாக ராசியின் அதிபதியுடன் இணைந்து பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மனைவி வழியில இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளை சிறப்பாக கேட்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை ராசியின் அதிபதியுடன் இணைந்து குரு வலுப்படுத்துவதால் நிச்சயமாக புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திர பாக்கியம் என எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் நிச்சயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை குரு மற்றும் செவ்வாயினுடைய அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. செவ்வாய் தனஸ்தானத்தில் இருந்து மிக விரைவில் தைரியஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே ஒருவிதமான ஆற்றலும் சுறுசுறுப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. எந்த ஒரு பணியை செய்தாலும் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்காத முதன்மையான ராசியாக நிச்சயம் மேசராசி பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். எனவே சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நற்பலன்களை பெற்று தருவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். ஆனால் சனி வக்ரம் அடைந்திருப்பதால் சில மறைமுக தொல்லைகள் உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக சனி மாற்றுகிறாருங்க. லாப சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் காரிய தடைகள் நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது
கேது 6ல் இருக்கிறாருங்க. அவர் 6ல் இருப்பது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் கேதுவின் மீது பதிகிறது. கேது அளவற்ற நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ராசியாக நிச்சயம் மேசராசி பார்க்கப்படுகிறது. கேது பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், தோல்வி, அச்சம் போன்றவற்றை நீக்கக்கூடிய வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் கேட்பது ஒரே கேள்விதான். குருவும் சனியும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அளவற்ற நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்று பலர் சொல்லியும் எங்களுடைய வாழ்வில் அது போன்ற நன்மையை நாங்கள் பெறுவதே இல்லை. நிச்சயமாக அனைவரும் சொல்கிறது தவறான ஒன்றாக இருக்கலாம் என்ற கேள்விதான் அனைத்து மேசராசிக்காரர்களுடைய மனதிலும். குரு சனியினுடைய நன்மை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக தோன்றும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான காரியங்களிலும் தடை இல்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தருவார். அவை உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. ஆனால் அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானமாகிய 12ல் இருக்கிறாருங்க. எனவே அலைச்சல் என்பது சற்று கூடுதலாகவே தான் இருக்கும். எளிய பணிகளை கூட சற்று அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அப்படி அலைந்து தெரிந்து முடித்தாலும் கூட அதற்கான நல்ல பலன்களை நிச்சயம் ராகு பெற்று தருகிறாருங்க. என்றால் அவர் விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் வித்யாகாரகரான புதன் அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சுகஸ்தானமாகிய 4ல் சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு 5ல் நுழைகிறார். எனவே அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலும் ராசியின் உச்ச அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது இரட்டிப்பு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல மாற்றம் மிக வலுவாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. முன்கோபத்தை குறைத்து எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்பட்ட பல காரியங்கள்ல தற்போது அவற்றை பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைவாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 2ஆம் இடத்திலும் சுக்கிரன் 5ஆம் இடத்திலும் உச்ச பலத்துடன் சஞ்சரிப்பதால் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு திட்டமிட்ட அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றியும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்துல பல்வேறு வகையான தடைகள், சிரமங்களை நீக்கி நன்மை நிறைந்து பெறுவதற்கு மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் நவகிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராகு ஒருவர் மட்டும்தான் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகின்றன. எனவே இந்த வாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.